சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். ஏழை எளியவர்களின் அன்னலட்சுமியாக திகழ்ந்த அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சித்து தற்போது முதல்வர் முதலை கண்ணீர் வடிக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அம்மா உணவகங்களை திமுக நிர்வாகிகள் ஆயுதங்களால் இடித்து தள்ளினர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகள் வயிறார உண்ணும் உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு மூடு விழாவும் திமுக அரசு நடத்தியது. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் முதல்வர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என புரளியை கிளப்பியதாக முதலை கண்ணீர் வடித்துள்ளார். மேலும் தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்டார். முதல்வர் ஆய்வுக்கு வருவார் என்று முன்னதாகவே அம்மா உணவகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அங்கு தரமாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன. கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை முறை உணவின் தரத்தை அதிகாரிகளோ திமுக அமைச்சர்களோ சோதித்தனர் என்று முதல்வர் விளக்குவாரா? சென்னையில் மட்டும் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் 3 ஆண்டுகளில் அதை உயர்த்தாமல் சுமார் 19 அம்மா உணவகங்களை திமுக அரசு மூடியுள்ளது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதிலளிக்கப் போகிறார்? இனியாவது வாய்ப்பந்தல் போடாமல் எளிய மக்களுக்கு சுவையான உணவு வழங்க வேண்டும். மேலும் மூடப்பட்ட அம்மா உணவகங்களை தமிழக அரசு திறக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.